ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய திருக்குறள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்கலாங்க. பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறவுரைதான் திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள் உள்ளன. மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. இங்கிலாந்து நாட்டு விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். உருசிய நாட்டில் அணு தொலைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் அதை லத்தீனில் மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறளில் அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களையும், பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் என்னும் 3 இயல்களையும், இன்பத்துப்பால் கலைவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களையும் கொண்டுள்ளது. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதென்று. அது மண்பதைக்கு, உலகுக்கு புது அப்படின்னு சொல்கிறாரு திருவிக்கா. அடுத்து, திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்கிறவர் கியாபே விஸ்வநாதம். அடுத்து, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் கூறுகிறார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் கூறுகிறார். அடுத்து, ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். திருவள்ளுவர் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். இவர் காலம் கிமு 31 என்பர். கிறிஸ்து ஆண்டோட 31 நம்ம கூட்டினோம்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். எடுத்துக்காட்டு 2025னா ப்ளஸ் 31னா 2056 திருவள்ளுவர் ஆண்டு. இவருக்கு திருவள்ளுவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.